ஹலோ. என் பேர் ரஞ்சித். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே நம்ம ஓபிஎஸ்சிக்கு வெறி கொண்டு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லையா? எவ்வளோ நல்ல விஷயம்ல. எது சொன்னாலும் நம்புகிறோம். நல்ல விஷயம். சி, ஓபிஎஸ் செஞ்சது தப்புன்னு நான் சொல்ல விரும்பல. இந்த இடத்துல நான் யாருக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு கேட்டால் நான் ஓபிஎஸ்க்கு தான். அதே நேரத்தில் சசிகலாவுக்கு நீ சப்போர்ட்டான்னு கேட்டால் 0% சப்போர்ட். ஆனால் ஒரு விஷயத்தை நீங்கள் எல்லாருமே புரிஞ்சுக்கணும், இதில் ஒரு பெரிய அரசியல் சூழ்ந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ பன்னீர்செல்வம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, இந்த மாதிரி வந்து எல்லா பிரச்சனைக்கும் காரணம் வந்து எனக்கு ப்ராப்பராக மரியாதை கொடுக்கல, எல்லா போராட்டத்துக்கும் நான் கூட நின்றேன், எல்லாத்தையும் சொல்லியிருக்காரு. சொல்லிவிட்டு என்னை வந்து ஃபோர்ஸ் பண்ணி தான் வந்து என்னோடய ஹையர்லேருந்து சிஎம் பதவியிலேருந்து வேலை சொன்னாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, பன்னீர்செல்வம் வந்து ஒரு எஸ்மேன். எஸ்மேன்னா எப்படின்னா, தப்பாக நினச்சிங்கன்னா சரி சொல்கிறேன், ஆமாம் அப்படின்ற மாதிரி ஒரு பழகின ஒரு மனுஷன். பன்னீர்செல்வம் வந்து நிறைய பேர் இது எப்படி எடுத்துக்கிறீங்கன்னா வந்து அவர் ஒரு கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல, இந்த நாட்டில் அவர் வெடிச்சிட்டார். அவர் ஏன் இந்த நாட்டில் வெடிச்சதுன்றதுக்கு ஒரு அரசியல் இருக்கும், கண்டிப்பாக அரசியல் ரீசன்ஸ் இருக்கும். இந்த நேரத்தில் அது தெரியாமல் இருக்கலாமே தவிர, கண்டிப்பாக சொல்கிறேன், ஓபிஎஸ்ஸை ஒருத்தர் நம்புறீங்கன்னா, நான் தப்பு சொல்ல, சசிகலை அழிக்கிறதுக்கு ஓபிஎஸ்ஸை யூஸ் பண்ணுறது சீரியஸாக சஜஸ்டபிள் ஆப்ஷன். ஆனால் அதை தாண்டி இவர் தான் தமிழ்நாட்டோட எதிர்காலம் அப்படின்னு யோசிக்கிறத தயவு செய்து நிறுத்துங்க. இப்போது ஓபிஎஸ்ஸுக்கும் பிஜேபிக்கும் ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது. ஆர்எஸ்எஸ்ஸை உள்ளே இங்கே எதுக்கு அலோவ் பண்ண ஒரு கவர்மெண்ட் இது? எப்படி ஆர்எஸ்எஸ்ஸை மெரினால பேரணி பண்ணுற அலோவ் பண்ண ஒரு கவர்மெண்ட் இது. ஸோ என்ன பண்ணோம், நம்ம இங்கே கொஞ்சம் அவுட் சைட் த பாக்ஸ் யோசிக்கணும். அப்போ நாளைக்கு மீத்தேன் வாயு எடுக்கிறதுக்கு அலோவ் பண்ணுவீங்களா? வாய்ப்பு இருக்குது. எப்படி 60%, 70 சொல்லலாம், 70% வாய்ப்பு இருக்குது. மீத்தேன் வாயு எடுக்கிற ப்ராஜெக்டில் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் சைன் போட வாய்ப்பு இருக்குது. கோயம்புத்தூரில் மைல்கல்ல ஹிந்தியில் எதுன்னு தான்டா சொல்லுவான், அதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் எமோஷன் ஆகிட்டேன். ஸோ இந்த மாதிரி நமக்கு நாளைக்கு வரப்போகிற பெரிய விஷயங்களை யோசிங்க. சின்ன விஷயத்தோட இந்த ஒரு சக்ஸஸை, ஒரு இன்ஜஸ்டிஸுக்கு ஏற்பட்ட ஒரு ஆப் பண்ணுற மாதிரி யோசிக்கிறதுல தப்பே கிடையாது. பட் யோசிக்கிறத விட்டுறாத தமிழா. இப்படி தான் குரல் விதை காட்டுவாங்க, ஏமாந்துடாத.